Hello friends, welcome to our channel. Scratches sounds. ஹலோ நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஏடி மைக்கை வச்சு. எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அதே மாதிரி நீங்கள் ரோடு மைக்கை வச்சு ஒரு வீடியோ ரெக்கார்டிங்கு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஜல்லி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு காங்கிரீட் போட்டதுக்கு வந்திருக்கு. கரூர் சைட்லேருந்து வந்திருக்கு இந்த காங்கிரீட் ஜல்லி. மலையை உடச்சி தான் இதை கொண்டு வருவாங்க. முக்கால் இன்ச்சுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அரை இன்ச்சு இருக்கும், 1/4 இன்ச்சு இருக்கும், 1 இன்ச்சு இருக்கும். இந்த சவுண்டை கேட்குறதுக்கே அவ்வளோ இதமாக இருக்கும். ஒரு வாரமாக நல்லா மழை பெஞ்சதுனால அங்கே பாருங்கள் ஈரமாக இருக்குங்க. சரிங்களா? இந்த கல்லை வச்சு சின்ன பிள்ளையில காய் விளையாடுறதுன்னு சொல்லுவாங்க. தூக்கி பிடிச்சி ஒன்று எடுப்பாங்க. அப்படி தூக்கி பிடிச்சி இந்த காய் மேலே போய்ட்டு வர்றதுக்குள்ளே இந்த காய் எடுக்கணும். கையில் ஒரு காய் தான் இருக்குது. அந்த காய் மேலே போய்ட்டு வரதுக்குள்ளே எடுத்துகிற பாருங்க. இந்த மாதிரி விளையாடுவாங்க, நல்லாயிருக்கும். இதெல்லாம் அந்த விளையாட்டுலாம் மறந்து போய்விட்டது. பின்பக்கத்தில் பாருங்கள், பறவைகள் சத்தம் அழகாக இருக்குது. பல வகையான பறவைகள் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ அழகான காலை பொழுது, மணி 7 மணி ஆகுது. இந்த சத்தமே உங்களுக்கு கூச்சத்தை உண்டு பண்ணும்.
இப்போ ஆசியா கண்டத்திலலாம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் காலை பொழுதாக இருக்கும். மற்ற உலக நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாலை பொழுதாக இருக்கும். ஆசியா கண்ட மக்கள்லாம் இப்போ தான் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் வித்தியாசம் இருக்கும். ஐரோப்பா சைட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி நேரம் 24 மணி நேரம் வித்தியாசம் இருக்கும். 20 மணி நேரம் வித்தியாசம் இருக்கும். அமெரிக்கா கனடாவெலாம் பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ் தான் வித்தியாசம் தெரியுது. இந்த ஊரில் மணி இப்போ காலையில் 7ன்னா அங்கே அமெரிக்காவிலலாம் மாலை 6 மணியாக இருக்கும். 23 மணி நேரம் வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறோம். சவுண்டு கேட்டு அப்படின்னா அழகாக கேட்குவாங்க. இந்த சவுண்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். மிதமான தூக்கத்திற்கு ஆழ்ந்த தூக்கத்திற்கு இந்த வீடியோ பாருங்கள். ரிலாக்ஸ். இப்படி அமைதியாக சாந்தமடைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் இருக்கும். வேலைக்கு போய்ட்டு வந்து ஓய்வாக நேரத்தில் தூக்கம் வர்றதுக்காகவோ இல்லை அறிவை வளர்த்து கொள்றதுக்காகவோ பொழுதுபோக்குக்காகவோ புத்தகம் பிடிப்பாங்க, டிவி பார்ப்பாங்க, மொபைல் பார்ப்பாங்க. சில பேர் பொழுதுபோக்கான சில வேலைகள் செய்வாங்க. சில பேர் தூக்கம் வர்றதுக்காக இந்த மாதிரி ஏஎஸ்எம்ஆர் வீடியோவும் பார்ப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏஎஸ்எம்ஆர் சேனல்களை விரும்புகிற நண்பர்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த ராக் ஃபோன் சவுண்டு அழகாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு கல்லை வச்சு இந்த 2 கல்லை வச்சு அவ்வளோ சவுண்டு வித்தியாசமாக சவுண்டு வர வைக்கலாம். இந்த வீடியோ வேலைக்கு போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தூக்கம் தான் வரும். ஓய்வாக இருக்கிற நீங்கள் தூக்கம் வர்றதுக்கு தூங்குவதற்காக ரெடியாக இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவை காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வரையும் பார்க்குறீங்கன்னு சொன்னீங்க. நேற்று ஒரு லைவ் போட்டோம். இந்த நாள் இந்த லைவை பார்த்துட்டு சைனாவிலேருந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல. நான் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரின்ட்டு சைனா வர்றோம் அப்படின்னு. அங்கே வந்து கிளைமேட் இப்போ கொஞ்சம் கோல்டாக இருக்குது அப்படின்னாங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா சரியான வெயில் வாசி விதைக்குது. ஹெவி சம்மர் சீசன் இங்கே.
சவுண்டை பார்த்தீங்கன்னா எப்படி சவுண்டு இருக்குது. எல்லாமே கல் தான். இந்த 2 கல்லை போட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு உருட்டினோம்னா வயக்காட்டிலலாம் வரப்பு நண்டு வரப்புக்கிட்ட நண்டு வலைக்கிட்டையெல்லாம் நண்டு வந்துடும். அவ்வளோ சவுண்டு இந்த கல்லுக்கு. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அடுத்தடுத்த வீடியோ வித்தியாசமாக வீடியோலாம் எங்களுக்கு செய்கிறதுக்கு தோணும். நல்லா தூக்கம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 1500 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதில் 800 பேர் தூங்கிட்டீங்க. அதுவே தூக்கம் வருது, கட்டாயம் வந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. எல்லோரும் தூங்கிட்டீங்க, யாருமே முடியல. ஒருத்தர் மொபைல் ஆஃப் பண்ணாமல் தூங்கிட்டாப்ல, அப்படியே ஆன்லேயே இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட், இந்த வீடியோ பார்த்துட்டு தூங்கின அனைவருக்கும் நன்றி. தூங்கி எழுந்திரிச்சிட்டு நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.